இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த ட்ரஸ்டி ரொம்ப அரசியல் செல்வாக்குள்ள ஆளா இருக்கிறதுனால போலீஸ் இவங்க கொடுக்கற கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. மொத்தமா மூடி மறைக்க பாக்குறாங்க. மீறி நியாயம் கேட்டா மிரட்டுறது அடிக்கிறதுன்னு அடாவடித்தனம் பண்றாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார். அந்த ட்ரஸ்ட்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப பாவப்பட்ட குழந்தைங்க. அந்த ட்ரஸ்ட் மூலமா வர பணம் அந்த குழந்தைங்களுக்கு தான் போய் சேரணும். அதுக்கு கண்டிப்பா நாம ஹெல்ப் பண்ணி ஆகணும் சார். நீங்க இருக்கிற தைரியத்துல தான் இவங்கள உங்களை பார்க்க வர சொன்னேன் சார். நீங்க சொல்ற விஷயம்லாம் எனக்கு புரியுது. ஆனா நம்மளால இவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அவங்க சாதாரண ஆளா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ட்ரஸ்ட்டுக்கு வர்ற பணத்தை அவங்க எடுத்து மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா அவங்க கண்டிப்பா ரொம்ப தப்பானவங்களா தான் இருக்க முடியும். நீங்க சொல்றது உண்மைதான் சார். இவங்க சட்டப்படி போராடி பார்த்தோம், எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிதான் நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க. இவங்க பிரச்சனைய சொன்னப்போ எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுச்சு. முள்ளால தான் எடுக்க முடியும் சார். அந்த ட்ரஸ்டியோட வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸை வர வச்சு அந்த பணத்தை அங்கிருந்து எடுத்து ட்ரஸ்டுக்கு கொடுக்கணும் சார். அதுக்கு நான் என்ன பண்ணணும் பாரதி? நீங்க தான் அந்த வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கூட போற போலீஸ் மாதிரி போகணும். அங்க அடுக்கி வச்சிருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துட்டு இவங்க கிட்ட வந்து கொடுத்தா போதும். இவங்க அந்த ட்ரஸ்ட நல்லா பாத்துப்பாங்க. இத நாம இவங்களுக்கு பண்ண உதவியா நினைக்காம ஆதரவு இல்லாம கஷ்டப்படுற அந்த குழந்தைங்களுக்கு பண்ற உதவியா நினைச்சுக்கலாம் சார். பாரதி, நீங்க பண்ண சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. சொல்ல போனா இது ஒரு பெரிய கிரைம். அது எனக்கும் நல்லா தெரியும் சார். ஆனா நான் உங்களை இவ்ளோ ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண சொல்றேன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு வேலிடான ரீசன் இருக்கும்னு நீங்க நம்புறீங்கல்ல. அந்த தைரியத்துல தான் இத நீங்க எனக்காக பண்ணுவீங்கன்னு நம்பி இவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நாம இப்ப பண்ண போற விஷயத்துக்கு பின்னாடி நிறைய நன்மை இருக்கு சார். நீங்களும் தவக்கலையும் சேர்ந்து போய் இந்த ரைட நடத்துங்க. உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் நான் ஏற்பாடு பண்றேன். உங்க கூட வரத்துக்கு ஆளுங்க, நீங்க போடுறதுக்கு போலீஸ் ட்ரெஸ், தவக்கலை இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாதிரி வரத்துக்கான காஸ்டியூம் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி கொடுக்கறேன் சார். நீங்க போய் அந்த ஆளோட வீட்டுல ரைடு பண்ணி அந்த பணத்தை வீட்டை விட்டு வெளியே எடுத்துட்டு வந்தா போதும். திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி தான் வீட்டுல இருக்கிற பணத்துக்கு கணக்கு வச்சுக்காம இருக்கிற ட்ரஸ்டிக்கு பணம் இல்லாம இருக்கிறத கண்டுபிடிச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் மாட்டான். அதனால இப்படி ஒரு விஷயம் நடந்ததே வெளியில யாருக்கும் தெரிய போறதில்ல. பணத்தையும் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடலாம். அண்ணா, அண்ணியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க தேவையில்லாம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அப்படி அவங்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு நான் நம்புறேன். பாரதி, நாம பண்ண போற விஷயம் தப்பா இருந்தாலும் அதுக்கான காரணம் சரியாகவும் நியாயமாகவும் இருக்கிறதால நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன்.